ஹலோ கைஸ், வெல்கம் ஹோம்மேக்கர் ஜோன். இது நம்மளோட 14 கிளாஸ் ஆரி அளவு எடுக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஆரி அளவு எடுக்கிறதுல நான் இன்றைக்கி ஒரு கரை வச்ச ப்ளவுஸில் எந்த மாதிரி பேக் நெக் அளவு எடுக்கிறோன்னு மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். முதல்ல இந்த மாதிரி கரை வச்ச ப்ளவுஸ் பேக் எது ஃப்ரண்ட் எதுன்னு பார்த்துக்கோங்க. நாம் ஆரி ஃப்ரண்ட் சைடு தான் போட போகிறோம், அதாவது முன்னாடி வெளியில் தெரிகிற மாதிரி தான் போட போகிறோம். அதனால் ஃப்ரண்ட் சைடில் ஆரி போடுறதால நம்ம ஃப்ரண்ட் சைடில் தான் குறிக்க போகிறோம். ஒரு கரை இந்த பக்கமும் இன்னொரு கரை அந்த பக்கமும் இருக்கும். மோஸ்ட்லி ஒரு கரையில் பேக் நெக்கில் வர மாதிரியும் இன்னொரு கரை கைக்கு 2 பக்கம் வர மாதிரி தான் நாம் எப்பயுமே கரை வச்ச ப்ளவுஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். நான் இருக்கிற சைடு ஒரு கரை பகுதியை மட்டும் எடுத்து நான் பேக்குக்காக செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது அதில் பேக் நெக்கை நாம் எப்படி வச்சு அளவெடுக்க போகிறோம், ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எந்த மாதிரி அளவெடுத்து ஆரி போட ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். நான் இருக்க என் பக்கமாக மடிப்பு சைடும் அந்த பக்கமாக ஓப்பன் சைடும் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சிம்பிள் டபுள் சைடாக மடிச்சிருக்கேன். ஆல்ரெடி டெய்லரிங் தெரியவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இது தெரியும். பட் பிகினராக இருக்க ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். டெய்லரிங் தெரியலாம், தெரியாமலும் போகலாம். ஆனாலும் ஒரு ஆரி ஒர்க்குக்காக எந்த அளவுக்கு அளவு சொல்லி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு தான் நான் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ, அகெயின் அண்ட் அகெயின் புரியலன்னா வீடியோவை திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டபுள் சைட் நான் மடிச்சிடுறேன். அவ்வளோதான், பர்ஃபெக்டாக மடித்து வச்சுக்கோங்க. இப்போ அடையாள ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். என்னோட அடையாள ப்ளவுஸில் பார்த்தீங்கனாலே தெரியும், நெக் லேஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த லேஸுக்கு பதில் நீங்கள் ஆரின்னு நினச்சி திங்க் பண்ணிக்கோங்க. பேக் சைட் நம்மளுக்கு வேலையே கிடையாது, நீங்கள் திருப்பவே வேண்டாம் ப்ளவுஸை. அப்படியே அதோட ரெடி அளவு தான் எடுக்க போகிறதால நமக்கு ஃப்ரண்ட்டில் இந்த லேஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம ஆரி போகிறதுக்கு அளவு வேணும். ஸோ நாம் அளவை ஆரி ஒர்க் பேசிக் பிகினராக இருக்கவங்க அந்தளவுக்கு தான் போடுவீங்க. இப்போதைக்கு எந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் வந்தாலும் எப்படி போடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் நெக் பிகினராக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் புரிகிற மாதிரி தான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இதில் மேக்ஸிமம் கரை நமக்கு ஃபுல்லாக வேணும்னு நினைப்பீங்க. ஸோ நாம் கரை மேலே ப்ளவுஸை ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுத்துக்கலாம். கீழே அந்த கரைக்கு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த நார்மல் கலரில் இருக்கிற அந்த கிளாத்தை மட்டும் விட்டுற போகிறோம். ரீசன் என்னென்னா, மடித்து அடிக்கிறதுக்கு அது தேவைப்படும். லைனிங் கூட அட்டாச் பண்ணும்போது லைனிங்கை எந்த அளவுக்கு வேணால் வச்சுக்கிட்டோம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கிட்ட நம்ம போக வேண்டாம். பட் இந்த ப்ளவுஸில் அடியில் மடித்து அடிக்க வேணும், துணி வேணும். ஸோ கரையில் வச்சு நேராக எடுத்துக்கிறோம். நான் எந்த மாதிரி வச்சு குறிக்கிறேன்னு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக ப்ளவுஸை வச்சுட்டு மேலே அந்த ஷோல்டராண்ட ஒரு அளவும், அதாவது கழுத்தோட அகலம் அங்கே தான் வைப்போம். ஸோ ஸ்ட்ரைட்டாக அடையாள ப்ளவுஸ் வச்சு நம்ம எடுக்கிறதால மேலே அதோட எண்டில் ஒரு பாயிண்ட்டும் கீழே கழுத்து இறக்கம் ஒரு பாயிண்ட்டும் நான் நோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு இடையில இருக்க பார்த்திங்களா, அதாவது லேஸ் வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, இந்த இடையில இருக்க பகுதியில் தான் நாம் ஆரி ஃபில் பண்ண போகிறோம். அது ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை அந்த நெக்கு கிட்ட மட்டும் இருக்கலாம். இருந்தாலும் நான் ஏன் ஷோல்டரோட எண்டை நான் மார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். எண்டில் நான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கிறது தான் ரெடி அளவு, அதாவது வெளியில் தெரிகிற கோடு இருக்குது இல்லையா, அந்த ரெடி அளவு. நான் ரெண்டாவது ஒரு கோடு போட்டது அந்த தையலுக்காக விடுற அளவு. நான் ஆஸ் யூஷுவல் டெய்லரிங் போடுவாங்க அந்த மாதிரி நான் போட்டுட்டேன். ஸோ அந்த ஃபஸ்ட் அளவு மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதே டிசைன் உங்களுக்கு வேணும் நெக் பேட்டர்ன் அப்படின்னா இதை அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கலாம். ஐ மீன் இதுக்கு பின்னாடியே டாட் வச்ச மாதிரியே எடுத்துகிட்டு நீங்கள் இந்த நெக் பேட்டர்னை எடுத்துக்கலாம். இல்லை நான் இதுக்கு ரவுண்ட் நெக் தான் சொல்ல போகிறேன், அதனால் இந்த மாதிரி குறிச்சிருக்கேன். நெக்கு குறிச்சிருக்கேன், நெக்கு இறக்கம் குறிச்சிருக்கேன், ஷோல்டர் குறிச்சிருக்கேன். காட் இட். ஆக்சுவலி நான் எல்லாமே ரெடி அளவு, அதாவது வெளியில் தெரிகிற அந்த கோடு அளவு தான் குறிச்சிருக்கேன். இப்போது அதோட எண்டில் கை அளவு குறிச்சிருப்பேன், அதாவது ஹார்ம் ஹோல் சொல்லுவாங்க. அந்த அளவு ஏன் குறிக்கிறேன்னா ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தேவை. ஸோ அந்த அளவு குறித்து வச்சுருக்கேன். அந்த ப்ளவுஸோட அந்த ஆர்ம் ஹோலும் அதுக்கு நேராக இருக்க அந்த ஜாயிண்ட்டும் நான் ஃபுல்லாக குறிச்சிருக்கேன். இப்போது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த ஜாயினிங்கில் நான் நெக்கோட பேட்டர்ன் வரையணும் அப்படின்னா அது நம்மளோட விருப்பம். ஆரியில் எந்த மாதிரி வேணால் நெக்கு பேட்டர்ன் போட முடியும். நான் ஜாயின் பண்ணுற எல்லாமே பாருங்கள், எல்லாமே ரெடி அளவு, அதாவது ப்ளவுஸை திருப்பி வைக்காமல் நார்மலாக வச்சு வெளியில் நமக்கு தெரிகிற அளவு, அவ்வளோதான். இந்த ரெடி அளவில் நான் ப்ளவுஸை எடுத்து தூரம் வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் எனக்கு எந்த அளவுக்கு கழுத்து அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நான் குறிச்சிருக்கேன். காட் இட்.
ஆக்சுவலி என்ன அப்படின்னா நான் கோடு போட்டது ஒரு இடம் இருந்தாலும் அந்த நெக் வந்து நான் இன்னுமே வளைச்சி குறிச்சிருப்பேன். நீங்கள் தப்பாக குறிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தோணலாம். ஐ மீன் டெய்லரிங் தெரியாத ஆரி ஒர்க் பண்ணுறவங்கள நான் சொல்கிறேன். ஸோ தப்பாக குறிச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணலாம். அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி இது ஸ்ட்ரைட் அளவு தான் நெக்குக்கு. அது நமக்கு வந்து நெக் அந்த ரவுண்ட் பேட்டர்னில் வேணும்னு கொஞ்சம் உள்ளே போகும். ஸோ நான் என்னோடய அளவுக்கு எனக்கு அந்த மாதிரி வேணும்னு கொஞ்சம் வெளியில் தள்ளுற மாதிரி, அதாவது அந்த கோடை விட்டு இன்னுமே உள்ளே டீப்பாக போகிற மாதிரி வளைச்சிருக்கேன். இப்போது இந்த சைடு ஓகே. இப்போ அதுக்கு அந்த சைடு வந்து நம்ம எடுக்கணும் அளவு. அதை எப்படி எடுக்கலாம்னா நிறைய டைப் இருக்குது. இப்போ நான் இந்த மாதிரி இந்த சைடு என்னென்னு சொல்லி நீங்கள் டேப்பில் அளந்து அந்த பக்கம் அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு டேப்பில் அளந்து அந்த அளவே வச்சு வரைஞ்சிக்கலாம். இது ஒரு டைப். ரொம்ப ஈஸியான டைப் இந்த ரெண்டாவது டைப் தான். இந்த பக்கம் நம்ம வரைஞ்சது எல்லாமே என்ன பண்ண போகிறோம்னா நல்லா சாக் பீஸ் வச்சு ஸ்ட்ராங்காக வர மாதிரி வரைஞ்சிக்கிட்டு மேலேயே ட்ரேஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பி மடிக்க போகிறோம். இப்படி திருப்பி மடிக்கும் போது கரெக்டாக ஈக்குவலாக வச்சு எந்த பாதியில் நம்ம ஃபஸ்ட்டு மடித்தோமோ அதே பாதியில் ஈக்குவலாக வச்சு மடித்து சும்மா ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நான் சாக் பீஸில் தான் வந்து ஆரிக்கு வரைவேன். ரீசன் என்னென்னா நான் ப்ரெஸ் பண்ணாலும் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ட்ரேஸ் அவுட் ஆகிடும். கொஞ்ச நேரத்தில் நான் ஆரி போட போட அந்த ட்ரேசிங் வந்து தானாகவே மறைஞ்சிரும். ப்ளவுஸ் ஆஃப்டர் ஆரி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சாக் பீஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும். ஸோ கிளாத்லேயும் வந்து எந்த ஒரு மார்க்கும் இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் அப்படியே மடித்து ட்ரேஸ் அவுட் எடுத்திருக்கேன். அதோட அளவு அப்படியே இந்த பக்கம் வந்தாச்சு. ரொம்ப 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 ஈஸி. நான் இப்போ இந்த கரை வச்ச ப்ளவுஸில் எப்படி வந்து ஆரி குடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நான் இன்னொரு வீடியோவில் வந்து நார்மலாக சில்க் காட்டனில் எந்த பக்கம் மடிக்கணும், எந்த பக்கத்தை நெக்கு எடுக்கணும், எந்த பக்கம் ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறமா ஹேண்டு, இது எல்லாமே வந்து தெளிவாக நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் நான் எடுத்தது எல்லாமே பேக் நெக் மட்டும்தான். இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், பேக் நெக் நீங்கள் நெக்கு கிட்ட மட்டும் போட்டுடுறீங்க ப்ளஸ் ஷோல்டரும் குறிச்சிட்டிங்க, ஓகே, அது ஃபுல்லாக புட்டாஸ் போடுறதுக்கும் இப்போ பார்க்க தெளிவாக இருக்குது. ஸோ இதுக்கு உள்ளே தான் நம்ம ஆரி என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ப்ளவுஸ் ஃபுல்லாக ஆரி போட்டோன்னா அந்த இடத்துல டாட் பிடிக்க வேண்டி வரும். அதாவது பேக்குக்கு 2 டாட் பிடிக்க வேண்டி வரும். அந்த டாட் கம்பல்சரி பிடிக்கணும். ரீசன் என்ன அப்படின்னா பேக் நெக் தூக்கக்கூடாது. நம்ம போட்டதுக்கப்புறம் பின்னாடி ப்ளவுஸ் தூக்கிட்ட மாதிரி தெரியும். அது தெரியாமல் இருக்க பேக் டாட் பிடிக்கணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேக் டாட்டை விட்டுட்டு தான் அதுக்கான இடத்த முதலே விட்டுறணும். எப்படி விடணும் அப்படின்னா இந்த எண்டோட குறிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுவும் அந்த எண்டோட குறிச்சிருக்கிறதையும் ஒன்றா வச்சு அதுக்கு சென்டர் பாயிண்ட் எடுக்க போகிறீங்க. எடுத்து அதை நார்மலாக குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு அந்த இடத்துல நீங்கள் உங்கள் வச்சுருக்க அடையாள ப்ளவுஸை குறிச்சும் வைக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு அளவும் வைக்கலாம். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு கரெக்டான அளவு எது வேணுமோ அதை வச்சு அந்த சென்டர் டாட்டை குறிச்சிக்க போகிறோம். இந்த சென்டர் டாட்டை ஏன் முன்னாடியே குறிச்சிக்கிறோன்னா இதை ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஆரி அடிப்படக்கூடாது. ஒன்ஸ் ஆரி போட்டுட்டிங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்கில் ஆரி வந்து அடிபட்டுச்சுன்னா ஒன்று பிரிய இன்னொன்று பிரிஞ்சிடும். அதனால தான் முன்னாடியே சென்டர் டாட் வந்து நம்ம எடுத்துடுறோம். இப்போ இந்த டாட் போக மீதி இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட கிளாஸ் வச்சு ஏதாவது ஒரு ஆரி ஒர்க் வந்து உங்கள் ப்ளவுஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி பேக் நெக் பற்றி சொல்லியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தெரிஞ்சு புரிய வச்சுருக்கேன். இனி வர கிளாஸில் எல்லாத்தையும் பற்றியும் பார்க்கலாம்.